வணக்கம். ஸ்வீட் எடு கொண்டாடு. என்னடா இந்த அம்மா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுது. நாமளே வேண்டா வெறுப்பா அந்த திருக்குறளை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இதில் ஸ்வீட்டை எடுத்து எங்கே கொண்டாடுறதுன்னு பார்க்குறீங்களா? கொண்டாடித்தான் ஆகணும். இதுவரை 38 அதிகாரங்கள் அறத்துப்பாலில் நாம் பார்த்து வந்தோம். இந்த 39வது அதிகாரத்துலேருந்து என்ன வருதுன்னாக்கா, பொருட்பால். பொருட்பாலில் வள்ளுவர் எதையெல்லாம் சொல்லுகிறார்னு சொன்னால், அரசியல், பொருளாதாரம், சமூகம் என்பது மக்களை சார்ந்தது. ஆக இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதிக்கு உரிய நபர்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும், அந்த மக்கள் எப்படி பயணிக்க வேண்டும், இதை எல்லாம் என்ன சொல்கிறாரு, இந்த பொருட்பாலில் விவரிக்கிறார். அதனால் 70 அதிகாரங்களாக அதனை தொகுத்து 700 குறட்பாக்களாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நாடுன்னு சொல்லும் பொழுதே எந்த இடத்துக்கும் ஒரு தலைவன் ஒருத்தன் உண்டு. அந்த தலைவனை இறைவனாக மக்கள் கருதுவார்கள். ஏன்னா மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவன், மக்களின் தேவைகளை உணர்பவன், அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்வான். தெரிஞ்சுக்கிறதோட இல்லை, நிவர்த்தியும் செய்ய வேண்டும். மக்கள் குறை தீர்ப்பவன், நம்மளுடைய குறைகளை தீர்ப்பவன் ஆண்டவன். ஆனால் அதுக்கு கீழே இப்போ நம்ம இருக்கிறோமே இந்த உலகம், இந்த உலகத்தில் நம்மளுடைய குறைகளை தீர்ப்பவங்க யாருன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி, பிரதமர், இவங்க தான். இப்போ இந்த கட்டமைப்பு இப்போ அப்படி தான் வருது. அதுக்கு முன்னால் அரசன் இல்லையா, பேரரசன், சிற்றரசன், அரசன் அப்படியெல்லாம் நிறையா பேர் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, போயிடுச்சு, ஜனநாயகம் ஆயிடுது இல்லையா. அதனால் அப்போ இந்த தலைவனாகும் தகுதி இறைவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏறு போல் இருக்க வேண்டும். ஏறுனா என்ன? சிங்கம். சிங்கம் காட்டின் அரசனாக கருதப்படுகிறது. சும்மா ஒரு பதவியை கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதற்கான தகுதி, ஏன்னா அந்த சிங்கத்துக்கு அந்த வலிமை இருக்கிறது. அந்த வலிமையை வைத்து அது என்ன செய்யும்னா, எல்லா மிருகங்களும் எப்படி நடந்துக்குது, எந்த மிருகத்தை நாம் எப்போ அடிக்கலாம், எப்படி இந்த காட்டில் நாம் நிலையாக இருப்பது, இது எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கும். அந்த சூட்சுமங்களை தெரிந்து கொண்டதால் தான் அது சிங்கமாக நிற்கிறது. அப்போது இந்த சூட்சுமங்கள் என்னென்ன, ஏறு போல் ஒரு அரசன் கருதப்படுவதற்கு காரணமாக அமைபவை எவை? அதுதான் முதல் அடிப்படையே. அவன் நல்ல திடமாக நின்னாதான் நம்ம அவனுக்கு கீழே போக முடியும். அவன் ஒரு மதிநுட்பம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், வலிமையுடையவனாக இருக்க வேண்டும், மக்களை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பவனாக இருக்க வேண்டும் இல்லையா. அப்போ அவனுக்கு என்னென்னலாம் அவனுக்கு தேவை, தனி ஒரு மனிதனாக எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. அப்போ அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, படை, குடி, கூழ், அமைச்சு, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும், உடையான் அரசருள் ஏறு. இந்த 6 பகுதிகள் இருக்கணும். படை பாதுகாப்பிற்கு, குடி குடிமக்கள், கூழ் செல்வம், அமைச்சு அவனை வழி நடத்தக்கூடிய அமைச்சர்கள், நுண்ணிய அறிவாளர்கள், நட்பு அண்டை அயல் நாடுகளுடன் அவருக்கு உண்டான நட்பு உறவுகள், அரண் மக்களை காப்பாற்றக்கூடிய கோட்டை. சும்மா அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே 6 முக்கிய அங்கங்கள். இந்த 6 அங்கங்களும் மிக சிறப்பாக அமைந்து இயங்குமே. ஆனால் அவற்றை கொண்ட அந்த மன்னன் சிங்கத்தை போன்றவனாக கருதப்படுவான். அரசருள் ஏறு. புரிஞ்சுதா? இப்போ ஒரு நாட்டில் என்னென்ன முக்கியம் என்பதை நாம் பார்த்துவிட்டோம். படை, குடிமக்கள், நாட்டின் பொருட்செல்வம், அமைச்சர்கள்,
அண்டை நாடுகளுடனான உறவு, நாட்டை பாதுகாக்கக்கூடிய அரண், இந்த ஆறும் மிக சிறப்பாக அமைந்து அந்த அமைச்சு நல்ல வழியில் இயங்குமே. ஆனால் இந்த 6 அங்கங்களையும் சிறப்பாக பெற்ற ஒரு மன்னன் எல்லா மன்னர்களிலும் சிறந்தவனாக, சிங்கம் போன்றவனாக கருதப்படுகிறான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உண்மையும் அதுதான். நமக்கு இப்போ எல்லாமே தெரியுது, இருந்தாலும் உண்மையை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? சிங்கம் போன்ற மன்னர்கள் நமக்கு தேவை. பார்க்கலாம். நன்றி. அடுத்த குரலில் மீண்டும் நாம் இணையலாம்.